குக்கர்ல சமைக்கலாமா? குக்கர்ல சமைக்கலாம், தப்பெல்லாம் கிடையாது. குக்கர்னால உடனே பெரிய ஆபத்தெல்லாம் வர்றதில்ல. சில நேரங்கள்ல அந்த குக்கர்ல நல்ல பலனும் கூட கிடைக்குது. ஆனா ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நல்ல மண் பாத்திரத்துல சமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அதுலயாவது செஞ்சிடலாம். சென்னையில நாளையில இருந்து குக்கர் சமைக்க கூடாதுன்னு நான் பேசுறேன்னா பல வீடுல டைவர்ஸ் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சூழல் தான். அதனாலதான் குக்கர்காரனே இப்போ வந்து தண்ணியை வடிக்கிற மாதிரி ஒரு குக்கர் கண்டுபிடிச்சிருக்கான். கண்டிப்பாக நவீன பொருட்களை பயன்படுத்துறதுல பெரிய தவறு இல்ல. ஆனா மைக்ரோ ஓவன்ல வைக்கலாமான்னு கேட்டா 100% பண்ணக்கூடாது, வேண்டாம். நான் சோறு கூட மைக்ரோ ஓவன்ல தான் வைப்பேன்னு சில குரூப் சொல்லும். அதை தயவு செய்து கேட்காதீங்க. மைக்ரோ ஓவன்ங்கிறது ஒரு கல்பாக்கத்தை பெயர்த்து எடுத்து உங்க கிச்சனுக்குள்ள வச்சிருக்க மாதிரி நம்ம வைப்போமா? அதை யோசிச்சு கொள்ளுங்க. ஒரு 1500 டிகிரியை வந்து ஒரே நிமிஷத்துல அவ்வளவு ஹீட்டை கொடுக்கிறது வேற, ஒரு அடுப்புல வேகும் போது மெல்ல 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 அந்த சூடு ஏறி அதன் மூலமா அந்த பொருள் வேகிறது வேற. மைக்ரோ ஓவன் வேண்டாம், குக்கரை பயன்படுத்திக் கொள்ளுங்க. எதையெல்லாம் ரீகுக் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. எதையுமே ரீகுக் பண்ணக்கூடாது. இன்னதுன்னு இல்லை, என்னத்தை ரீகுக் பண்ணாலும் அதனுடைய சத்துக்கள் ஒன்று குறையும், இல்லைன்னா நச்சுக்கள் கூடும். ஒரு சித்த மருத்துவத்தில் ஒரு மொழி உண்டு, அமுதனினும் முந்த நாள் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம். ஒரு அமிர்தமே இருந்தா கூட முந்திய தினம் சமைத்த உணவு எடுக்கக்கூடாது. அவ்வப்போது சமைக்கிறது தான் நல்லது. காய்கறிகள் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல, அதை அந்த குளிர்பாச அதில் வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. சமைத்த உணவை அதுக்குள்ள வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றது மிக மிக தவறான ஒரு விஷயம். மட்டன்ல நார்ச்சத்து இருக்கா இல்லையான்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. வெஜிடேரியன் சிறப்பு புலால் நல்லதில்லை அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறாக பரப்பப்பட்ட கருத்து. எல்லா உணவுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனா நம்ம செய்யற பணிகளுக்கு ஏற்ற மாதிரி, நம் உடைக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி நாம வந்து சில உணவுகளை தவிர்க்கவோ சேர்க்கவோ நம்ம முடிவெடுக்கலாம். நம்ம நல்ல உடல் எடை கூட இருக்கணும் வைங்க, 100 கிலோ எடை இருக்கு, நம்ம என்னன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணின்னு வச்சு கூடவே எக்கச்சக்கமா சோறையும் சேர்த்து சாப்பிடறதுனாலதான் சக்கரை கூடும். இப்ப நம்ம வந்து மட்டன் வேணும் சிக்கன் வேணும்னா தனியாக அந்த பீஸை மட்டும் நல்லா வேக வச்சு அதை நல்லா மார்ஜினேட் பண்ணி நிறைய இஞ்சி மிளகு சீரகம் எல்லாம் போட்டு தனியாக சாப்பிட்டோம்னா அது மிகச்சிறந்த பலன் அளிக்கும். அதனால இந்த பிரியாணி கலாச்சாரம் மாதிரி வைக்காம மட்டனை தனியா எடுத்துக்கொள்றது மிகச்சிறப்பா இருக்கும். இந்த பீஸா பர்கர் பத்தி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த பீஸால அந்த பிரெட்ல கீழே கிரஸ்டா இருக்கட்டும், அதுல வந்து மேல சாஃபனா வர்றதுக்கு இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரசாயனங்கள் எக்கச்சக்கமா சேர்க்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதுல தடவர சீஸ் மயோனைஸ் இதுல எல்லாத்துலயுமே நம்ம எதிர்பார்க்காத பல கெமிக்கல்ஸ் சேர்த்து தான் அந்த பீஸா வருது. அது ரொம்ப சாஃப்டா இருக்கு, கீழே கிறிஸ்பியா இருக்கு அப்படிலாம் சொல்லி சாப்பிட்ற ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ரசாயனங்கள் கொட்டி கிடக்கிறது. அதனால தயவு செய்து ஆசைக்கு தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானே நினைச்சு கூட பீஸாவோ பர்கரோ வேண்டாம். ஒரு பிரெட் வந்து சாஃப்டா ஆகுதுன்னா அது கோதுமையோட குணம் கிடையாது. அதுல சாஃபனிங் ஏஜென்ட், ரைசிங் ஏஜென்ட், அப்புறம் சில வகையான குளூட்டன் பல பொருட்கள் சேர்த்திருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. இடது கையில ரொம்ப வலி இருக்கிறது, கைய வந்து என்னால தூக்குறதுக்கு முடியல, ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிம்பாங்க. கைய வந்து உயர்த்துறது, கைய பக்கவாட்டுல உயர்த்துறது, இந்த ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப் ஆயிடும். சித்த மருத்துவத்தில் தோல் மூட்டு வாதம் அப்படிம்பாங்க. அதை மிகச்சிறப்பா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்லயே சரியாக்க முடியும். ஆவாரம் பூவையும் வேலி பருத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு உளுந்த மாவோட பிசைஞ்சு 10 போட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைஞ்சு கையை உயர்த்திட முடியும். நாராயண தைலம், பிண்ட தைலம், முறிவெண்ணெய், அது மாதிரி எண்ணெய்கள் இருக்கு. அந்த எண்ணெய்களை உங்க அருகாமையில கிடைக்கிற மாதிரி சித்த மருத்துவர்கள்ட்ட வாங்கி அதை நல்லா தைலத்தை தேய்ச்சி கொஞ்சம் ஒற்றடம் கொடுத்தா அது மூலமாக உயர்த்தலாம். இது ரெண்டையும் தாண்டி நல்ல பயிற்சியும் வேணும். நல்ல பவுலிங்க்கு சுழற்ற மாதிரி சுழற்றது நம்மளே நம்ம செய்ய மாட்டோம். உங்க வீட்டு பிள்ளைகளை வச்சு கையை நல்லா சுத்தி விட செய்யணும். பயிற்சி செஞ்சா அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் போயிடும். சில நேரத்துல சர்க்கரை வியாதி கட்டுப்பாடு இல்லைனாலும் ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கும். அப்ப சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தி கூடவே இதற்குரிய சிகிச்சை செய்தா முழுமையா சரியாகும். நம்ம ஊர்ல இல்லாத ஸ்டுடியா 4000 திவ்ய பிரபந்தத்துல பாட்டு படிக்கிறான். தீஞ்சுழல் ஒரு நிறைய சீடையை பத்தி தீஞ்சுழல் சீடை சொல்றான். பல்வேறு கிட்டத்தட்ட நான் படித்தேன் 74 வகையான இனிப்பு நம்ம சாப்பிட்டுருக்கோம். அத்தனை இனிப்பும் சர்க்கரையால் ஆனது, வெள்ளை சர்க்கரை இல்ல. இலுப்பை பூ சர்க்கரையில பண்ணியிருக்காங்க, பனை வெல்லத்துல பண்ணியிருக்காங்க, தேனில் பண்ணியிருக்காங்க. அத்தனை இனிப்புகளை நம்ம சாப்பிட்டோம். அப்பெல்லாம் சர்க்கரை வியாதி வரலையே. சர்க்கரை வியாதிக்கு அரிசிதான் காரணமா இருந்தா 10,000 வருஷமா 3 வேளையும் பாரம்பரிய அரிசி தான் நம்ம சாப்பிட்டு வந்திருக்கோம். அப்பெல்லாம் யாருக்காவது சர்க்கரை வியாதி பெரிய அளவுல இருந்ததாக பெரிய புள்ளியல் ஒன்று இல்லையே. 65-70களுக்கு அப்புறம் தான் அது விரட்டுது நம்மள.
65-70களுக்கு அப்புறம் தான் புற்றுநோயும் மாரடைப்பும் சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பும் நம்மளை விரட்டி வந்துட்டே இருக்கு. உணவு சாப்பிட்டவுடன் மலம் வருகிறதுன்னு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை. சாப்பிட்ட உடனே டாய்லெட் போறது, எங்கேயாவது வெளியே கிளம்புனா உடனே போய் டாய்லெட் போயிட்டு வர்றதுங்கிறது சில பேருக்கு இருக்கும். அதுக்கு பேரு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு பேரு. இந்த இரிட்டபிள் பவல் வர்றதுக்கு காரணம் மனம் ரொம்ப முக்கியமான காரணம். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம யாராவது அது மாதிரி தொந்தரவு இருக்கவங்க ஃபுல்லாமே ஒரு பதட்ட மனிதரா இருப்பாங்க. பரபரப்பும் பதட்டமும் யாருக்கு இருக்கோ அவங்க தான் சாப்பிட்ட உடனே மோஷன் போறது, வெளியே கிளம்பும் போது மோஷன் போறது. நிறைய நல்ல மனிதர்கள், அக்கறையா இருக்கிறவங்க, ஒரு நல்ல விஷயம் நடக்கணுமேங்கிற பதட்டம் எப்பவும் இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அதனால மனப்பதட்டத்தை குறைக்க கூடிய நல்ல விளையாடுறது, ஆசன பயிற்சி, யோகா பயிற்சி, அப்புறம் நல்ல தூக்கம், சரியான தூக்கம், நல்ல மனம் விட்டு சிரித்து மகிழ்ந்து இருக்கக்கூடிய சூழலும் கொஞ்சம் உணவுல கருவேப்பிலை, சுண்டக்காய் வற்றல் இதை சேர்த்து கொண்டாலே கட்டுப்படும். அதையும் தாண்டி இருக்குன்னா சித்த மருத்துவத்தில் அதுக்குன்னு ஒரு சிகிச்சை இருக்கு, அதை எடுத்துக்கொள்ளுங்க. உடல் எடை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? எடை அதிகரிக்கிறதுக்கு நல்ல கேழ்வரகு நல்லா சேருங்க, உளுந்து சேர்த்துக் கொள்ளுங்க. இளைத்தவனுக்கு எள்ளை கொடுமாங்க. எள்ளு உருண்டை, உங்க வீட்டுல சின்ன ஒல்லியா சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னா நல்ல எள்ளு துவையல், எள்ளு உருண்டைகளை நிறைய கொடுங்க. கேழ்வரகையே கருப்பட்டி போட்டு உருண்டையா உருட்டி கொடுக்கலாம். கம்பு உருண்டை கொடுக்கலாம். நேந்திரன் வாழைப்பழம், நேந்திரம் பழம் வந்து எடையை கூட்டும். தினம் காலையில ஒரு அரை பழமாவது குழந்தைகளை சாப்பிட வைக்கலாம். அது எடை கூட. அது குறிப்பா பெண்கள்ல எடை குறைவா இருக்காங்கன்னா எள்ளு, நேந்திரன் வாழை, உளுந்து, இந்த 3 போதும். தேங்காய் பால் கொடுக்கலாம். இட்லி இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தொட்டு சாப்பிடுற பழக்கம் இருந்தா எடை கூடும் போது அது ஆரோக்கியமான எடையாவும் இருக்கணும். பொதுன்னு தொலைக்கா புழக்கான்னு ஆகி அப்புறம் எடையை குறைக்க என்ன செய்யலாம் சார் அப்படின்னு அடுத்த வருஷம் நான் அந்த மீட்டிங்க்கு வரும்போது சீட்டு அனுப்பக்கூடாது. அப்படி இல்லாம நீங்க வந்து நல்ல தேங்காய் பால், வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்டா ஆரோக்கியமான எடை வந்து நமக்கு கிடைக்கும். மருத்துவ குணங்களை ரொம்ப கொண்டாடுற கருஞ்சீரகம் மாதிரி விஷயத்தை தினம் சாப்பிடலாமா அப்படின்னா நிச்சயமா வேண்டாம். அதாவது நிறைய வாட்ஸ்அப் எடுத்தீங்கன்னா தினம் காலையில 100 செய்தி வருது. உனக்கு வயிற்று வலியா, உடனே போய் குப்பைமேனி இலைய அரைச்சு அதை 3 நாள் ஊற வச்சு 4 நாள் வெயில வச்சு ஏதோ ஒண்ணு எழுதி போட்ட உடனே வேகமா அதை செஞ்சு சாப்பிடுறது ஒரு பக்கம், வேகமா நம்ம போன்ல எவெல்லாம் இருக்கானோ அத்தனை பேருக்கும் அதை ஃபார்வர்ட் வேற பண்ணி விட்டுறது. அத்தனை பேரும் அவன் வந்து செஞ்சு சாப்பிட்டு இருப்பாங்க. நோயும் நோய்க்கான சிகிச்சையும் தனி நபர் சார்ந்தது. ஒருத்தருக்கு உள்ள வயிற்று வலி இன்னொருத்தருக்கு உள்ளது மாதிரி கிடையாது. அதனால உலகத்துல எல்லாமே நல்ல பொருள் தான். அரிசி நல்ல பொருள் தான், கோதுமை நல்ல பொருள் தான். ஆனா எந்த அளவு சாப்பிடணும், யார் சாப்பிடணும், எதுக்கு சாப்பிடணும் தான் வேறுபடுது. அதனால நல்ல பொருள் என்பதற்காக எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமா சாப்பிடுறதும் சரி கிடையாது. இளம் வயதுல மெலிந்திருக்கிற பெண்களுக்கு, பல பெண்களுக்கு லுக்கேரியல் டிஸ்சார்ஜ்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் இருக்கும். அந்த வெள்ளைப்படுதலையும் சேர்த்து இந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து சரியாகும். சோ அதனால வெண்பூசணி லேகியம் சாப்பிடுங்க, தலைக்கு எண்ணெய் வச்சு குளிங்க, உணவுல கேழ்வரகு நிறைய சேர்த்துக் கொள்ளுங்க. கேழ்வரகு நல்லா வெயிட் கெயின் ஆறதுக்கு நல்லது. நல்ல கேழ்வரகு கஞ்சி, பனவெல்லம் போட்டு சாப்பிடலாம். கருப்பு உளுந்து, பெண்களுக்கு உரிய சரியான வனப்பு வருவதற்கு நல்ல கருப்பு உளுந்து சேர்த்து கொள்ளணும். கருப்பு உளுந்துல உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி, உளுந்து தோசை, அது மாதிரியான உணவுகளை எடுத்தா அந்த பெண் வந்து மெலிவிலிருந்து நல்ல எடை கூடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். டீனேஜ் பெண்களுக்கு வந்து எடை கொஞ்சம் கூட என்ன செய்யணும்? ரொம்ப மெலிந்து இருக்கிறேன், எப்படி கூடணும்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த 15 வயசு 14 வயசு உள்ள பெண்கள் வந்து குறித்த எடை இல்லை அப்படின்னா உடல்ல பித்தச்சூடு நிறைய இருக்குன்னு அர்த்தம். மேகச்சூடு, பிரமேகம், பித்தச்சூடுன்னு சொல்லுவோம். அந்த சூடை தணிக்கணும். அதுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் வந்து வெள்ளை பூசணிக்காய். இந்த வெள்ளை பூசணி சாறு குடிக்கலாம். வெள்ளை பூசணியில சித்த மருத்துவத்தில் லேகியங்கள் கிடைக்கும். அந்த லேகியங்கள் வாங்கி சாப்பிடலாம். இந்த வெள்ளை பூசணி லேகியமே பாத்தீங்கன்னா நல்ல தென்னம்பாளை, தாழை விழுது, நிலப்பூசணி எல்லாம் சேர்த்து தான் செய்வாங்க. அப்படி செய்யும் போது உடலை நல்லா குளிர்ப்பிச்சு எடையை கூட்டுவதற்கான பயன் தரும்.